வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இனி வருவது இரண்டாம் உலகப் போரின் இணையற்ற வரலாற்று தொடர். புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே ஜப்பான் மீள் கட்டமைப்பு. 1945 ஆகஸ்ட். ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி அணுகுண்டு தாக்குதலால் சாம்பலாகி கிடந்தது. ஒரே கணத்தில் லட்சக்கணக்கான உயிர்கள் அழிந்து போயின. நகரங்கள் நிலத்தில் உருகி காற்று நச்சாக மாறியது. அந்த நொடியில் ஜப்பான் முழுவதும் ஒரு கேள்வி: இங்கிருந்து நாம் மீண்டும் எழுந்து நிற்க முடியுமா? போரின் முடிவில் ஜப்பான் முழுவதும் பசி, வறுமை, இடிபாடுகள். நாட்டின் அரசியல் அமைப்பு சிதைந்தது. மக்களின் மனம் நொறுங்கியது. ஆனால் இது ஒரு முடிவு அல்ல, மீண்டும் பிறப்பின் தொடக்கம். அமெரிக்கா ஜப்பானை ஆக்கிரமித்தது. ஜெனரல் டக்ளஸ் மேக்ஆர்தர் அந்த ஆட்சியை முன்னெடுத்தார். அவர் ஒரு ஜனநாயக மீள் கட்டமைப்பு திட்டத்தை உருவாக்கினார். டெமோக்ரடைசேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜப்பான். பழைய இராணுவ ஆட்சி ஒழிக்கப்பட்டது. ஜப்பான் அரசமைப்பு மாற்றப்பட்டது. புதிய அரசியல் வடிவம் பிறந்தது. அமைதி அரசமைப்பு, பீஸ் கான்ஸ்டிடியூஷன். இதன் மூலம் ஜப்பான் எந்த நாட்டையும் மீண்டும் தாக்க மாட்டோம் என்று உறுதி அளித்தது. 1947 புதிய ஜனநாயக அரசியல் தொடங்கியது. குடிமக்கள் உரிமைகள், கல்வி, தொழில்நுட்பம் எல்லாம் வேகமாக வளர்ச்சி கண்டன. ஜப்பானின் மன்னர் ஹிரோஹிட்டோ தன்னை மக்களின் சேவகர் என அறிவித்து கொண்டார். அதே சமயம் அமெரிக்கா மார்ஷல் திட்டம் மூலம் ஐரோப்பாவை மீண்டும் எழுப்பியது போல ஜப்பானுக்கும் பொருளாதார உதவி அளித்தது. இந்த பொருளாதார உதவிகளும் ஜப்பானியர்களின் தன்னம்பிக்கை மனப்பான்மையும் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கின. 1950களில் ஜப்பான் தொழில்நுட்ப புரட்சியை தொடங்கியது. டொயோட்டா, சோனி, ஹோண்டா, மிட்சுபிஷி போன்ற நிறுவனங்கள் உலக சந்தையை கைப்பற்றத் தொடங்கின. மீண்டும் எழுந்த மக்கள் இரும்பையும் எண்ணெயையும் தொழிலையும் இணைத்து உலகில் அதிவேகமாக வளர்ந்த நாடுகளில் ஒன்றாக மாறினர். அதே காலத்தில் போரின் அடையாளமாக இருந்த ஜப்பான் இப்போது அமைதியின் அடையாளமாக விளங்கியது. அணுகுண்டு தாக்குதலின் துயரம் அவர்களின் மனதில் நிலைத்திருந்தது. ஆனால் அந்த துயரத்தை அவர்கள் எதிர்மறையாக அல்ல, மாற்றத்தின் ஊக்கமாக மாற்றி காட்டினர். ஹிரோஷிமா நகரம் இன்று பீஸ் மெமோரியல் சிட்டி என அழைக்கப்படுகிறது. அங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 6 அன்று அமைதி மணி ஒலிக்கின்றது. மீண்டும் ஒரு அணு யுத்தம் வேண்டாம் என்ற நினைவாக. அழிவின் இடிபாடுகளில் இருந்து எழுந்த ஜப்பான் மனித குலத்திற்கு ஒரு பாடம் கற்றுத் தந்தது. வெற்றி என்பது வெடிப்பில் இல்லை, முயற்சியில்தான் உள்ளது. நன்று நண்பர்களே, இரண்டாம் உலகப் போரின் இன்னும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை தேனோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம்.